ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து வெள்ளிக்கிழமை நைட் எடுத்த வீடியோ தாங்க. ஸோ அந்த அன்னைக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன்றதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ அன்றைக்கி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ஒரு காஃபி வச்சு குடித்தாச்சுங்க. இன்றைக்கி வந்து சிம்பிளாக பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ரெண்டும் நல்லா செவந்து வரட்டுங்க. நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுட்டு வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா எண்ணெயில் சுருள வதக்கிடலாங்க. ஸோ நல்லா வெங்காயமும் பூண்டும் வதங்கியாச்சு. இப்போ வந்து ஒரு சின்ன தக்காளியாக ஒரு 4 தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இதை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துட்டு வீட்டு குழம்பு மிளகாத்தூள், மஞ்சப்பொடி போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம தக்காளி அரைச்சோம் இல்லைங்களா, அதில் அந்த ஜார்லேயே தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை சேர்த்துக்கலாங்க. அப்புறம் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதி வரட்டுங்க. நம்ம புளி கரைச்சி ஊற்றிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ புளியை கரைச்சி ஊற்றிடலாங்க. நல்லா எண்ணெய் பிரிய கொதிக்கணுங்க. இந்த குழம்புக்கு வந்து நம்ம என்ன வேணால் சைடிஷ் வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சிம்பிளாக வந்து அப்பளம் தான் பொரிச்சிருக்கேன். பூண்டு குழம்பு மனம் வீடே கமகமன்னு இருக்குங்க. ஸோ அந்த அப்பளம் பொரிச்சிட்டு கொஞ்சம் மிச்சம் இருக்குது இல்லைங்களா எண்ணெய், அந்த எண்ணெயிலே வந்து நம்ம சுண்டை வத்தல் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அந்த வீடியோ மட்டும் எப்படி மிஸ் ஆகிடுச்சு, சாரி. நல்லா தகன்னு குழம்பு கொதிச்சிருச்சுங்க. ஸோ அவ்வளோதாங்க என்னோடய ஸ்டைல் ஆஃப் பூண்டு குழம்பு. நல்ல சுட சுட சாதம், நம்மளோட
பூண்டு குழம்பும் அப்பளம் வச்சு எங்கள் டின்னர் நாங்கள் சூப்பராக முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர்